ஹலோ வீவர்ஸ், நான் தான் லலிதா. தெரிந்து கொள்வோம். இன்று என்ன தலைப்பில் நான் வீடியோ எடுக்கவிருக்கிறேன் என்றால் எம்ஜிஆர். எம்ஜிஆர் இந்த 3 எழுத்து சொல்லுக்கு சொந்தக்காரர் எம்ஜி ராமச்சந்திரன். ஸோ இப்போ எம்ஜிஆருக்கு நாளைக்கு பிறந்த நாள், நாளைக்கு 17ஆம் தேதி. இந்த வீடியோ நான் ரெக்கார்டிங் பண்ணுறது 16ஆம் தேதி. இன்று நாளைக்கு பிறந்தனாலா. ஸோ இப்போ நான் எம்ஜிஆருக்கு சில நல்ல வார்த்தைகளை சொல்லி அவருக்கு கொஞ்சம் புகழாரம் சூட்டுறேன். ஓகே, ஏன்னா ஏற்கனவே நிறைய வீடியோலாம் போட்டாச்சு, அதிலெல்லாம் எவ்வளவோ பேசிட்டேன். கவிதையில் கூட எல்லாம் நிறைய சொல்லிட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ நான் கொஞ்சம் சொல்கிறேன். இவர் ஏன் அந்த காலத்துலேருந்து அவர் இறக்குற வரைக்கும் அவர் ஏன் ரொம்ப புகழ்பெற்று மக்களிடையே வாழ்ந்தாருன்னா அதுக்கு காரணம் இருக்குது. மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது எம்ஜிஆர். ஏன் பிடிச்சிருக்குது? எம்ஜிஆர் முதல்ல எம்ஜிஆர் நடிப்பு, அது ஒன்று. ஓகே, அவர் படங்களில் எம்ஜிஆர் நல்ல வசனங்களை பேசி அந்த வசனம் வழியாக மக்களுக்கு பல விஷயங்களை எடுத்து சொல்கிறவர் எம்ஜிஆர். எம்ஜிஆரை பார்த்து திருந்தாதவங்க யாரும் இருக்க முடியாது. ஆனால் நல்லவங்க கெட்டவங்களானா அவங்க திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ கெட்டவங்களாக இருந்தால், ரேங்கி பிடிச்சவங்களா இருந்தால், மேன் ஆம்பளைங்க கண்டிப்பாக திருத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது அவங்க விருப்பத்தை பொறுத்தது, திருந்துறாங்களோ இல்லையோ. ஆனால் நல்லவங்க கொஞ்சம் கெட்டவங்களா ஆனால் அவங்க திருந்தி அவங்க நல்ல வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டு கெட்ட வழியில் போகாமல் அவங்க வாழ்க்கையை நல்லா பார்த்துக்கிட்டு அவங்க வாழ்க்கையை அப்படியே சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை கொண்டு போவாங்க. இப்படி தான் எம்ஜிஆர் மக்களுக்கு நிறைய அறிவுரைகளை சொல்கிறார். குடிக்கிறது கூடாது. ஏன் கூடாது? குடித்தா குடி நம்ம உடம்புக்கு நல்லதில்லை, கெடுதல், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த நான் ஏன் பிறந்தேன் ஒரு படம் இருக்குது பார்த்தீங்களா, நான் ஏன் பிறந்தேன். அந்த படத்தில் சில சில தமிழர்கள் அந்த பட காட்சியில் கீழே உட்காந்துக்கிட்டு கல் குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. கல்லா அது என்னமோ தெரில, சம்சுவா கல்லா தெரில, அது குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ எம்ஜிஆர் என்ன பண்ணுவார், அவங்க பக்கத்தில் போய் அப்படியே அந்த கோட் போட்டு வருவார். அதை எடுத்துக்கிட்டு அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருப்பார். அவர் அவங்கக்கிட்ட என்ன சொல்லுவாருன்னா, எதுக்கு இந்த மாதிரி குடிச்சு உடம்ப கொடுத்துக்கிறீங்க? இந்த குடிக்கிற டைமில் நீங்கள் ஏதாவது நாட்டுக்கு நல்லதை செய்யலாமே அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்போ உட்காந்துருந்தவங்க சொல்லுவாங்க, குடிச்சிக்கிட்டு இருக்கிறவங்க, நாடு எங்களுக்கு என்ன செஞ்சிச்சு அப்படின்னு அவங்க கேட்பாங்க எம்ஜிஆர்கிட்ட கேட்பாங்க. அவங்க உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருக்கிறவங்க. அதுக்கு எம்ஜிஆர் சொல்லுவார், நாடு என்ன செய்ததுன்னு ஒன்று கேட்கக்கூடாது, நீங்கள் நாட்டுக்கு என்ன செஞ்சீங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். சரிங்களா? ஒவ்வொரு நாட்டில் இருக்கிற மக்களும் அந்தந்த நாட்டுக்கு என்ன நன்மையை செய்ய முடியுமோ அந்த நன்மையை செய்யலாம், தாராளமாக செய்யலாம். அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஏன்னா நாடு நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருப்போம். எங்கள் நாடு அப்படி தான். மலேசியா நாடு அரசாங்கம் நல்லா இருந்தால் தான் மக்கள் நல்லா இருக்க முடியும். மக்கள் நல்லா இருந்தால் தான் அரசாங்கம் நல்லா இருக்க முடியும். இப்படி தான் போகும். ஒவ்வொரு நாட்டிலையும் இப்படி தான் இருக்கும். ஓகே, எம்ஜிஆர் நிறைய கருத்துக்களை மக்களுக்கு படங்களின் வழியாக சொல்லி இருக்கிறாரு. அது அவரோட குணம், அவரோட புத்தின்னு சொல்லுவாங்கல்ல. நல்ல புத்தியும் இருக்குது, சிலருக்கு கெட்ட புத்தியும் இருக்குது. அவருக்கு நல்ல புத்தி இருக்குது, நல்லதை சொல்கிறவர். அப்பேற்பட்ட மனுஷன் அவர் எம்ஜிஆர். கையெடுத்து கும்பிட வேண்டிய ஒரு பெரிய தெய்வம் அவர் உலகத்தில். யானை இருந்தாலும் 1000 பொண்ணு, இறந்தாலும் 1000 பொண்ணு. அந்த மாதிரி தான் எம்ஜிஆர் இருக்கிறப்பையும் அவர் 1000 பொண்ணுக்கு சமமாக தான் எம்ஜிஆர் வாழ்ந்தார். எம்ஜிஆர் இறந்த பிறகும் அவரை 1000 பொண்ணுக்கு சமமாக தான் இன்னமும் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்க, தமிழ் ஃபிலிம் பார்க்குற உலகம் முழுவதும் உள்ள மக்கள், கலைஞர்கள்
படத்து கலைஞர்கள் எல்லாருமே இப்படி தான் நினைக்கிறாங்க, தெரியுங்களா? ஏன்னா எம்ஜிஆரை பற்றி உலகம் முழுவதுமே, நான் சொல்கிறேன், உலகம் முழுவதுமே எல்லாரும் இப்படி தான் எம்ஜிஆரை பற்றி உயர்வாக தான் நினைக்கிறாங்களே தவிர தாழ்வாக இல்லை. ஏன்னா நல்ல மனுஷன் இல்லை. அவர் வந்து படங்களில் எவ்வளவோ விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்காரு. அவர் படங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, தெரியுங்களா? படங்கள்னால் எவ்வளவோ படங்களை நம்ம சொல்லலாம். எம்ஜிஆர் நடித்த படங்களில் எனக்கு பிடித்த படம்னு குறிப்பிட்டு ஒரு படத்தை நான் சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, எம்ஜிஆரையே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த காலத்துலேருந்து, சின்ன பிள்ளையிலேருந்து பாடல்களை அதிகம் விரும்பி கேட்பேன். எம்ஜிஆர் பாடல்களை கல்யாணம் பண்ணுறதுக்கு முந்தி, ஆனால் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னே எங்கள் வீட்டில் ரொம்ப வறுமை இருந்ததுனால ரேடியோ கேட்குறதுக்கு நேரம் இருக்காது. இருந்தாலும் அப்போ கொஞ்சம் எங்கள் அம்மா வெளியே போயிட்ட பிறகு நான் ரேடியோ ஆன் பண்ணி விட்டு பாட்டு கேட்பேன். ஸோ இப்போ இந்த மாதிரி பழக்கம் உள்ளவன் நான். பாடல்கள் தானே மனிதர்களை மகிழ்விக்கும். அது கேட்டாலே மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஒரு சாமி பாடலோ அல்லது வேறு ஏதாச்சும் இந்த கிராமத்து பாடலோ அல்லது சினிமா பாடல்களோ எதுவாக இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு எந்தெந்த பாடல்கள் பிடிச்சிருக்குதோ அதெல்லாம் கேட்டால் மனசுக்கு சந்தோஷமாக இதமாக இருக்கும். மக்களுக்கு சினிமா பாடல்கள் ஏன் பிடிச்சிருக்குன்னா, அந்த பாடல்கள் மக்களோட மனசை மகிழ்விக்குது. அதனால தான் சினிமா பாடல்கள் மக்களுக்கு பிடிச்சிருக்கு. இந்த காலத்து பாடல்கள்லாம் புதிய நவீன இசையில் கொண்ட பாடல்கள்லாம் பெரும்பாலும் யங்ஸ்டர்ஸ்னால் இளைஞர்கள், இந்த காலத்து இளைஞர்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த காலத்தில் உள்ள இளைஞர்கள், இப்போ முதியவர்கள், அவங்களுக்கெல்லாம் எப்படின்னா ஒரு 60s 70s 80s இந்த மாதிரி பாடல்கள் பிடிக்கும். சிலருக்கு 90s பாடல்களும் பிடிக்கும். எனக்கு வீடியோ இருக்குது, வீட்டில் நிறைய வீடியோ இருக்குது. ஆனால் எம்ஜிஆர் பாட்டு தான் முக்கால்வாசி. எம்ஜிஆர், சிவாஜி. நான் ரசித்து கேட்குறது எம்ஜிஆர் பாட்டு தான். அவர் எம்ஜிஆர் பாட்டுன்னா உண்மையாக ரசித்து மெய்மறந்து அந்த மனசு அப்படியே அந்த பாட்டுக்கு போயிடும். அவ்வளோ நல்ல ரசனையோடு அந்த எம்ஜிஆர் பாடல்களை நான் செவிமடுப்பேன். ஸோ இப்போ எம்ஜிஆர் பாட்டுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நான் ஒன்று சொல்லிக்கிறேன். எம்ஜிஆர் படங்கள் பார்த்தீங்களா, எவ்வளோ படங்கள். 1936 எம்ஜிஆரோட பட நடிப்பு தொடங்குச்சு. 1936 சதி லீலாவதி அந்த படம் தான் எம்ஜிஆரோட படம். அந்த படத்தில் தான் எம்ஜிஆர் ஒரு நடிகனாக உருவானார். ஸோ அப்போ அந்த படம் சதி லீலாவதி படத்துக்கு முன்பு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார், கொஞ்சம் யங் ஏஜில் அப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார், நாடகங்களில் நடிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. இந்தியாவில் நாடகங்களில் நடிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அவர் எந்த பக்கம் நடித்தார், கேரளாவில் நடித்தாரா, தமிழ்நாட்டில் நடித்தாரா, அது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நாடகத்தில் நடிச்சிருக்காரு. ஓகே. ஸோ நாடகத்தில் நடித்து தான் அப்புறம் கொஞ்ச நாள் சென்று அப்புறம் பட வாய்ப்பு எம்ஜிஆரை தேடி வந்துச்சு. அது எங்கே வந்துச்சுன்னா, எந்த இடத்துல இருக்கிறப்பன்னா, இந்தியாவில் தமிழ்நாட்டில் ராமாவரம் தோட்டம் இருக்குது இல்லை, எம்ஜிஆர் வீடு, பழைய வீடு ஒன்று இருக்குது இல்லை, அந்த வீட்டில் அவர் இருந்தப்போ தான் அவருக்கு நல்ல பட வாய்ப்புகள்லாம் நிறைய தேடி வந்துச்சு. 36 பிறகு நடித்து அப்புறம் கடைசி படம் எம்ஜிஆரோட எதுன்னா மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன். அதுதான் கடைசி படம், எம்ஜிஆர் படம். ஓகே. அந்த படம்லாம் நான் பார்த்ததில்ல. பரவாயில்ல, அதெல்லாம் இதுக்கு பிறகு நான் என்னத்தை நான் பார்க்குறது, எனக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணியிருக்குது. ஸோ அது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது எனக்கு. இப்போ ஓகே நினைக்கிறேன், ஆப்ரேஷன் பண்ணிட்ட பிறகு ஓகே. இருந்தாலும் கொஞ்சம் மங்கலாக தான் இருக்குது, இந்த கண் லேசாக மங்கலாக இருக்குது. இது நல்லா கிளியராக இருக்குது. இது முன்பு ஆப்ரேஷன் பண்ணது 2 வருஷத்துக்கு முன்னே. இது இப்போ ஆப்ரேஷன் பண்ணது கொஞ்சம் மங்கலாக இருக்குது. ஆனால் ஆப்ரேஷன் பண்ணின பிறகு எனக்கு இந்த கண் ஒன்றுமே தெரில. எல்லாம் மங்கலாக போய் இருட்டாக போயிடுச்சு. மங்கலாக இருக்கும், ஒரு ஷேடாக தான் போகும்.
ஸோ இப்படி இருந்துச்சு. ரொம்ப பயந்துட்டேன். ரொம்ப பயந்து எனக்கு வந்து உடம்பே முடியாமல் போச்சு. கண்ணு வேற வலி. ஆப்ரேஷன் பண்ணாங்கல்ல, அதாவது இது வந்து ஆப்ரேஷன் தான். அந்த தோல் உரிச்சாங்க, உரிச்சிட்டு லென்ஸ் போட்டாங்க. அந்த தோல் உரிக்கிறப்ப அந்த மிஷினில் வச்சு எல்லாம் அப்படியே தேய்ச்சி அந்த கேத்ராய்க்கு இருக்குதுல்ல, வெள்ளை ரொம்ப கூடி போச்சு. இது குறவு, இதுதான் ரொம்ப. இது ஒரு கேத்ராய்க்கு வெள்ளை அவ்வளோ கூடி போய் அந்த மிஷினில் போட்டு அவ்வளோ நேரம் தேய்ச்சாங்க. எல்லாம் தேய்ச்சி எடுத்து இந்த பக்கம் கண்ணு மேலே முழியில் மேலே கத்தியில் எல்லாம் அப்படியே கீறி என்னென்னமோ பண்ணினாங்க. எல்லாம் சுய உணர்வு எனக்கு இருந்துச்சு அந்த சமயத்தில். அவ்வளோ வலியை தாங்கிக்கிட்டு படுத்து கிடந்தேன் நான். அப்புறம் என்ன பண்ணுறது, அந்த கேத்ராய்க்கு ரொம்ப இருந்துச்சு இதில் குறவு. இது ஒன்றுமே இல்லை. ஆப்ரேஷன் பண்ண பிறகு ஒரு வழி இல்லை. இது இன்னமும் இருக்குது வழி. எனக்கு மேற்பக்கம் இங்கே வலிக்குது, இந்த இடத்துல லேசாக வலி அப்பப்போ வந்துடும். இந்த பக்கம் திருப்ப முடியாது, அந்த பக்கம் திருப்ப முடியாது. இந்த கண்ணு திருப்ப முடியும், கண்ணு திருப்பி எல்லாம் பார்க்கலாம், ஆனால் வலி லேசாக இருக்குது. அப்புறம் டாக்டர் சொன்னாங்க, நீங்கள் மருந்து தரேன், நீங்கள் ஊற்றிக்கிட்டுருங்க அப்படின்னு மருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது வீடியோ எடுக்கிறனால இப்போ இந்த கண்ணாடி போடுறேன். வெளியே போனால் அந்த கண்ணாடி போட்டுக்குவேன். வீட்டுக்குள்ளே இது வந்து ஏதாவது டிவியில் ப்ரோக்ராம் இருந்துச்சுன்னா இதை கொஞ்சம் நேரம் போட்டு பார்ப்பேன். மற்ற நேரம் உட்காந்துருப்பேன். மற்ற நேரம் வந்து இதுவும் இந்த கண்ணாடி போட்டுக்கிட்டு தான் உட்காந்துருப்பேன் வீட்டில். ஓகே, இப்போ இந்த வீடியோ நான் ஷூட்டிங் பண்ணுறது எங்கன்னா என் வீட்டுக்கு நான் இப்போ வந்திருக்கேன். என் மகன் வீட்டில் இருந்து இங்கே வந்திருக்கேன். இப்போ திரும்ப நான் என் மாமா வீட்டுக்கு போயிடுவேன். நான் இப்போ இங்கே ஒன்றே இருக்கேன். நான் சார் டாக்டர் சொல்லிட்டாங்க, ரெண்டு வாரத்துக்கு நீங்கள் சமையல் கட்டு பக்கமே போகக்கூடாது. நெருப்பு சூடு கிச்சனில் உங்கள் கண்ணில் படக்கூடாது அப்படின்ட்டாங்க. அப்புறம் நான் அப்போ இங்கே இருந்துக்கிட்டு இருந்து எப்படி என் வீட்டில் நான் சமைச்சு சாப்பிட்றது? அப்புறம் அதனால தான் மகன் வீட்டுக்கு போயிட்டேன். இப்போ இருக்கட்டும், நான் கொஞ்சம் நாளைக்கு அங்கே இருந்துட்டு அப்புறம் என் வீட்டுக்கு வந்துடுவேன். ஓகே, ஏன்னா அப்போ அது வந்து வலி இருக்குது கண்ணில், அதனால தான் நான் அங்கே இருக்கிறேன். இப்போ வீடியோ எடுக்கிறதுக்காக இந்த வீட்டுக்கு என் வீட்டுக்கு ஸ்ரம்பன் 2க்கு வந்திருக்கேன். ஓகே, ஸோ இப்போ எம்ஜிஆர் வந்து இப்போ இதை எம்ஜிஆர் பற்றி நான் பேசுனதை திரும்ப நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, என் கண்ணு கொஞ்சம் சொல்லிட்டேன்னா, எம்ஜிஆர் வந்து நிறைய படங்களில் நடிச்சிருக்காரு. ஓகே, எம்ஜிஆர் பாடல்கள் நிறையா பாடல்கள் உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே போட்ட வீடியோலாம் நான் சொல்லியிருக்கேன். நிறைய பாடல்கள் வந்து அவருக்காக பாடப்பட்ட பாடல்கள், காதல் பாடல்கள், ரொம்ப இனிமையான பாடல்கள். சரோஜா தேவிக்கோட அவ்வளோ பாட்டு, அதெல்லாம் நான் மறக்க முடியுமா? நான் இருக்கிற வரைக்கும் அந்த பாடல்களை மறக்க முடியாது. சரோஜா தேவி எம்ஜிஆர் பாட்டு, அதோட எம்ஜிஆர் தனி பாடல்கள், எம்ஜிஆரோட தனி காதல் பாடல்கள், எம்ஜிஆரோட தனி தத்துவ பாடல்கள், எல்லாமே மோட்டிவேஷனல் சாங், எல்லாமே என்னால் மறக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து என் மனசில் எம்ஜிஆர் இப்போ வரைக்கும் நினச்சி நிற்கிறாரு. அதை நான் ஒன்று சொல்லிக்கிறேன். சிலர் சொல்லுவாங்க, என்ன எம்ஜிஆர் ஒரு நடிகரை, அவரை போய் வந்து அப்படி புகழ்ந்துக்கிட்டு புகழணும், அவரை பற்றி போற்றி வீடியோவிலெல்லாம் போடணும், வீடியோ எடுத்து போடணும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறையா எம்ஜிஆரை பற்றி தவற அவதூறெல்லாம் எவ்வளவோ வீடியோ போட்டிருக்காங்க. எம்ஜிஆருக்கு 3 பொண்டாட்டியான், அவன் எம்ஜிஆர் அப்பாவுக்கு 2 பொம்பளையான், எம்ஜிஆர் அம்மாவுக்கு 2 புருஷனா, எம்ஜிஆர் மனைவிக்கு 2 புருஷனா. இதெல்லாம் என்ன கட்டுக்கதை? இந்தியாவில் உள்ளவங்க, தமிழ்நாட்டில் உள்ளவங்க எடுத்திருக்காங்க அந்த வீடியோவை. இதெல்லாம் பண்ணலாமா? அப்படியே அவரை வந்து ஒரு கெட்ட பேரை ஆக்கலாமா இந்தியாவில் உள்ளவங்க? தமிழ்நாட்டில் அவரும் இந்தியா நாட்டு தமிழ் நடிகர் தானே, மலையாளமாக இருந்தாலும் அவர் எம்ஜிஆர் பிறந்தது கேரளாவில் பிறந்தார், வளர்ந்தது கொஞ்ச நாள் ஸ்ரீலங்காவில், அதுக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டார். எம்ஜிஆர் பிறந்தது இந்தியாவில், ஸ்ரீலங்காவில் இல்லை. இது ஒன்று வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க, சரிங்களா? இந்தியாவில் உள்ளவங்களா நான் சொல்கிறேன். அந்த வீடியோலாம் போடுறீங்களா எடுத்து, உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த மாதிரி அவதூறாக பேசாதீங்க எம்ஜிஆரை பற்றி. பாவம், இறந்துட்டார் மனுஷன். ஆனால் இருக்கிறப்ப நீங்கள் இந்த மாதிரி வீடியோலாம் போட்டிருக்க முடியுமா? முடியாது தானே. வீடியோ எவ்வளோ இருக்குது, யூடியூப்பில் போய்கிட்டு இருக்குது இல்லை. வீடியோடு இருக்கிறப்ப நீங்கள் கண்டிப்பாக போட்டிருக்க முடியாது. இப்போ அவர் இல்லைன்றதுனால தான் வீடியோ நிறைய போகுதா? அதாவது நான் சொல்கிறது சிலர் மட்டும்தான் இந்த மாதிரி எல்லாம் வீடியோ எடுத்து ரொம்ப அவதூறாக பேசுகிறாங்க. எம்ஜிஆர் மனைவிக்கு 2 புருஷன், எம்ஜிஆர் அம்மாவுக்கு 2 புருஷன், இதெல்லாம் எவ்வளோ கட்டுக்கதை. இந்த கட்டுக்கதையெல்லாம் இந்தியாவில் உள்ளவங்க தானே வந்திருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் எப்படி மனசு வருது? இந்தியாவில் உள்ள ஒரு நடிகரையே இந்த மாதிரி பேசியிருக்காங்க. ஏன்னா எம்ஜிஆர் மலையாளம், அதனால வேற எந்த ஒரு காரணமும் இல்லை.
அவர் நல்ல மனுஷன். ஆனால் இந்தியாவில் உள்ளவங்க இந்த மாதிரி வீடியோ எடுத்து போட்டிருக்கக்கூடாது. முந்தி ஏற்கனவே ஒரு வீடியோவிலலாம் நான் சொல்லியிருக்கேன், யார் யாரெல்லாம் இப்படியெல்லாம் பேசியிருக்காங்கன்ட்டு நான் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் எனக்கு பிடிக்கல எனக்கு. ஓகே, தயவு செஞ்சு இந்த மாதிரி இனிமேல் எம்ஜிஆரை பற்றி அவதூறாக போடாதீங்க. அவங்க அப்பாவுக்கு 2 மனைவி இருந்தாங்கன்ட்டு இவங்கெல்லாம் போய் பார்த்தாங்களா? அவர் ஸ்ரீலங்காவில் இருக்கிறப்ப அது யாரோ அவரை கொண்டுட்டாங்க. யாரை? எம்ஜிஆர் அப்பாவை கொண்டுட்டாங்க. எப்போ? ஸ்ரீலங்காவில் இருக்கிறப்ப அவர் இறந்துட்டார். எம்ஜிஆர் அப்பா ஏன் இறந்தாரோ அது யாருக்கு தெரியும்? ஓகே, அவர் எம்ஜிஆர் அண்ணன் சக்கரபாணி, இவங்க 2 பேரும் சின்ன பிள்ளையா குழந்தையாக இருக்கிறப்ப 2.5 வயசு 3 வயசு இப்படி இருக்கிறப்ப அவங்க அண்ணன் தம்பி 4 வயசு வச்சுக்கோங்க, 2லேருந்து 4 வயசுக்குள்ளே எம்ஜிஆர் அண்ணன் இவங்க இந்த ஏஜில் இருக்கிறப்ப ஸ்ரீலங்காவில் இருக்கிறப்ப அவங்க அப்பா இறந்துட்டார். அப்போ அவங்க அம்மா என்ன பண்ணாங்க? அதுக்கடுத்து இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. யாரை? எம்ஜிஆர் அண்ணனையும். எம்ஜிஆர் குடும்பத்தில் பிறந்தவங்க 2 பேர் தான், 3 பேர் 4 பேர் இல்லை. எல்லாம் கதை கட்டு இந்தியாவில். யூடியூப்பில் போடுறது வீடியோ, அக்கா இருக்குது, தங்கச்சி இருக்குது அப்படின்னு 4 பேராக கொண்டு வராங்க. எம்ஜிஆர் குடும்பத்தில் உள்ள கூட பிறந்த பிறப்பை எண்ணிக்கையை கூட்டி போடுறாங்க. ஆனால் உண்மையாக பார்க்க போனால் எம்ஜிஆர் அண்ணன் தான் 2 பிள்ளைங்க தான். எம்ஜிஆர் அப்பாவுக்கு எம்ஜிஆர் அம்மாவுக்கு பிறந்த பிள்ளைங்க. ஸோ இதெல்லாம் எவ்வளோ பெரிய கட்டுக்கதை. அதான் நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு எம்ஜிஆரை பற்றி தவறுதெல்லாம் இவ்வளோ நாளெல்லாம் வீடியோ போட்டுட்டீங்க. ஆனால் இதுக்கு பிறகு அவரை பற்றி ரொம்ப இதாக இருக்குது. அந்த குடும்ப வாழ்க்கை, பர்சனல் லைஃப்னா சொந்த விஷயம், இதை பற்றி ரொம்ப இதாக வீடியோவில் போடாதீங்க. நான் ஏன் சொல்லிக்கிறேன்னா, எனக்கு மனசு கேட்கல, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது தமிழனுங்க. சரி, மலையாளம்னாலையா? என் மலையாளத்தார பிடிக்காது அவங்களுக்கெல்லாம். இந்தியாவில் உள்ள தமிழனுங்களை சொல்கிறேன், வீடியோ போட்டிருக்கீங்களே, அதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே, அப்படி இருந்துட்டு போகுது. கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன், எமோஷனல் ஆகிட்டேன். ஓகே, இந்த டாப்பிக்கு இப்படியே போகுதா? ஓகே, இதோட நான் படிக்கிறேன் இந்த டாப்பிக்கு. ஸோ அடுத்த டாபிக் எம்ஜிஆர் ரெட்டை வேடங்களில் நிறைய படங்களில் நடிச்சிருக்காரு. அதில் ஒன்று எங்கள் வீட்டு பிள்ளை, இன்னொன்று எது? மாட்டுக்கார வேலை. இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன், எவ்வளோ என்னென்னமோ படம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனால் நினைவில்லை. எனக்கு நினைவில் இப்போதைக்கு இருக்கிறது மாட்டுக்கார வேலை, எங்கள் வீட்டு பிள்ளை, 2ம். இந்த 2 படங்களையும் ரெட்டை வேடத்தில் நடிச்சிருக்காரு. நல்லா சிறப்பாக நடிச்சிருக்காரு. பாடல்களும் இனிமையாக இருக்குது. எங்கள் வீட்டு பிள்ளையில் நிறைய பாட்டு இருக்குது. பெண் போனால், இந்த பெண் போனால், இவள் பின்னாலே என் கண் போகும் அப்படிங்கிற பாட்டு எம்ஜிஆரும் சரணி தேவியும் பாடுவாங்க. அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஓகே, எம்ஜிஆர் எங்கள் வீட்டு பிள்ளையில். இன்னொன்று, நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன், அவன் மாம்பழம் வேண்டும் என்றான், அதை கொடுத்தாலும் வாங்கவில்லை, அந்த கண்ணம் வேணும் என்றான் அப்படின்ட்டு பாட்டு பாடுவாங்க. யார்? எம்ஜிஆரும் எம்ஜிஆர் கூட இணைஞ்சி பாட்டு, அந்த பாட்டு காட்சியில் பாடுற நடிகைங்க 2 பேரும். அந்த நடிகை பேர் ரத்னா நினைக்கிறேன். இவங்க 2 பேரும் அந்த பாட்டு பாடுவாங்க. எம்ஜிஆர் பாடல்கள், எம்ஜிஆரோட பாடல்கள்னால் அவ்வளோ உயர்வாக இருக்கும், இசையில் உயர்வாக இருக்கும், நல்லா இருக்கும் கேட்குறதுக்கு. பாடல் வரிகள் இனிமையாக இருக்கும், இசையும் பாடல் வரிகளும் இனிமையாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த பாட்டு எழுதியிருக்காங்களே அதில் உள்ள அந்த கருத்துக்கள், அதுவும் மிக சிறந்த கருத்துக்களாக இருக்கும். அந்த வரிகள் சொல்கிறேன், வரிகள் நல்ல வரிகளாக இருக்கும். அது கேட்குறப்ப நம்மளுக்கு மக்களுக்கு ஒரு மனசுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் கேட்குறதுக்கு. ஏன்னா காதல் பாடல்கள்னால் எப்படின்னா, காதல் சம்மந்தப்பட்ட பாடல்கள்னால் அந்த வர்ணனை தான் ரொம்ப முக்கியம். அந்த பாட்டு எழுதுகிறாங்க பார்த்தீங்களா, அந்த கவிஞர்கள், அவங்க எழுதுகிற அந்த பாட்டு தான் ரொம்ப முக்கியம். அவ்வளோ அழகாக இனிமையாக எழுதியிருப்பாங்க. பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா, அந்த பாட்டு இருக்குது இல்லை, பணத்தோட்டம் படத்தில் அந்த பாட்டு, அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பாட்டு அதுதான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஓகே, ஸோ இப்போ எவ்வளவோ பாட்டுகள் எம்ஜிஆர் பாடல்களாக படங்களில் இடம்பெற்றிருக்குது. ஸோ இப்போ எம்ஜிஆர் தத்துவ பாடல்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். 3 எழுத்தில் என்
அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். கடமை அது கடமை, கடமை அது கடமை. சரிங்களா? இந்த பாட்டு ஐயோ நல்ல நல்ல பாட்டு, நிறைய பாடல்கள் இருக்குது. அதெல்லாம் நான் இப்போதைக்கு நான் எழுதி வைக்கல. நான் மகன் வீட்டிலேருந்து வந்துட்டு இங்கே உட்காந்து என் வீட்டில் உட்காந்து எழுதி வச்சு நான் எதுவுமே இப்போ நான் படிக்கலை, பாடலை. எழுதி வச்சு பாடலை, எழுதி வச்சு இந்த வீடியோவில் நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கல. எதுவுமே மனப்பாடம் பண்ணல. இப்போ பேசுகிறது மனப்பாடமே இல்லை. அப்படியே வந்து உக்காந்துட்டு அப்படியே டைரெக்டாக பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா எனக்கு பிடிச்ச நடிகர்களை அப்படியே நல்லா பேசிடுவேன். மற்ற நடிகர்கள் எனக்கு பிடிச்ச நடிகர்னாலும் அது நல்லா பேசிடுவேன். இருந்தாலும் மற்ற நடிகர்னா சிவாஜி கணேசன், ஜெய்சங்கர், இவங்க படங்களில் உள்ள பாடல்களும் நான் பாடுவேன். அது ஒரு சேனல் இருக்குது, திறந்துருக்கேன், பாட்டு சேனலு. அது என்ன வீடியோ நான் இன்னும் ஒன்றும் போடலை. அதில் எம்ஜிஆர், ஜெய்சங்கர், சிவாஜி கணேசன் இவங்க பாடல்கள்லாம் ஒளியேறும். அதிலெல்லாம் பாடணுன்னு ஆசை இருக்குது, எனக்கு பாட்டு பாடணுன்னு ஆசை இருக்குது. ஓகே, அந்த சேனல் திறந்துருக்கேன், நான் வீடியோ இல்லை. ஓகே. ஸோ இப்போ எம்ஜிஆர் எப்படின்னா, எம்ஜிஆரை நம்ம எந்த நாளும் மனசில் நினச்சிக்கணும். எம்ஜிஆர் இவர் நல்லா வாழ்ந்தவர், நல்லா நடித்த ஒரு படங்களில் ரொம்ப புகழ்பெற்று விளங்கியவர். இவரை நம்ம மனசில் எப்போ நம்ம உயர்வாக தான் நினைக்கணும் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். ஏன்னா ஒரு நல்ல மனுஷன்ல அந்த காலத்தில் 50லலாம் நடிச்சிருக்காருல்ல, 60கள்லாம் எவ்வளோ படங்களில் நடிச்சிருக்காரு, எத்தனை நடிகர்களோட நடிகை கூட நடிச்சிருக்காரு. அந்த சாவித்திரி கூட நடித்த படம் ஒன்று, வேட்டைக்காரன். கூந்தல் கருப்பு, குங்குமம் சிவப்பு, ஓஹோ அந்த ஒரு பாட்டு இருக்குது பார்த்தீங்களா? அதில் இன்னொன்று சாவித்திரி அம்மாவும் படிப்பாங்க. கண்ணனுக்கு எத்தனை கோவிலோ, காவலில் எத்தனை தெய்வமோ, மன்னனுக்கு எத்தனை உள்ளமோ, மனதில் எத்தனை வெள்ளமோன்னு அது எது எப்படி என்னமோ வரியில் வரும். அந்த பாட்டு எல்லாமே எனக்கு இருக்குது. பாட்டுக்கு என்னோடய வாட்ஸ்அப்லலாம் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் நான் யூடியூப்பில் அந்த பாட்டு சேனலில் நான் பாடலில் பாடிக்கிட்டே இருப்பேன். ஓகே, 2 நாளைக்கு ஒரு பாட்டு போய்கிட்டு இருக்கோம், அல்லது 3 நாளைக்கு ஒரு பாட்டு போய்கிட்டு இருக்கோம். ஒரு சேனல் இருக்குது, நீங்கள் அதில் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் நான் பாடுறது இருக்கும் அதில். ஓகே. எம்ஜிஆர் ஒரு நல்ல மனுஷன், நல்லா வாழ்ந்தவர். என்னன்னா அவருக்கு ஒரு பிள்ளை இல்லை. அந்த பிள்ளை இல்லாத கவலை தான் அவருக்கு அவர் இறக்குற வரைக்கும் மனசில் இருந்திருக்கு. பிள்ளை இல்லையே, நம்மளுக்கு ஒரு வாரிசு இல்லையே, நம்மளால் பெற்றுக்க முடியலையே அப்படின்னு. ஏதோ ஜானகி அம்மா இருக்காங்களா, அவங்க ஒய்ஃபு, அவங்களுக்கு எது பிரச்சனை இருந்திருக்குது. அதனால அவரால் வேறு கல்யாணமும் பண்ணிக்க முடியல. ஏன்னா மனைவி இருக்காங்கல்ல, அவங்க நல்லா தானே 2 பேரும் சந்தோஷமாக தானே இருந்தாங்க. ஏன்னா பிள்ளை இல்லை, அந்த ஒரு குறை தான். ஸோ அப்போ அந்த பிள்ளை இல்லாதனால அந்த ஒரு மன வருத்தம், வேதனை எம்ஜிஆருக்கு எந்த காலத்துலேயும் இருந்திருக்குது, சிறு வயசுலேருந்து. அது பரவாயில்ல, என்ன பண்ணுறது, அதுவும் எல்லாம் வாழ்ந்து முடிஞ்சு இப்போ அவரும் போயிட்டார் மேலே எம்ஜிஆர். அதை பற்றி இப்போ பேசி என்ன பண்ணுறது? நானும் கடைசியாக நான் சொல்லிக்கிறேன், எம்ஜிஆர் யானை மாதிரி, விநாயகர் மாதிரி எம்ஜிஆர். அவர் இருந்தாலும் 1000 பொண்ணு, எம்ஜிஆர் இறந்துட்ட பிறகும் அவர் 1000 பொண்ணுக்கு சமமாக தான் இருக்கார். இப்போ வரைக்கும் 1000 பொண்ணுக்கு சமமாக தான் இருக்கார் எம்ஜிஆர். ஓகே. அவரை இன்னும் மிகைப்படுத்தி பேசுறதுன்னா என்ன நான் சொல்கிறது? எம்ஜிஆர் ஒரு சிறந்த பேரழகன். எம்ஜிஆர் ஒரு கவர்ச்சி கட்டழகன். எம்ஜிஆர் பெண்களின் மனதை கவர்ந்த ஒரு ஆணழகன். சரியா சொன்னா? ஆணழகன். அந்த காலத்தில் 60 70 வச்சுக்கோங்க, 50 60. அந்த கண்ணை பார்க்கணும், எம்ஜிஆர் கண்ணை பாருங்கள். இப்போ கூட ஃபோட்டோலாம் இருக்கும் பாருங்கள், எம்ஜிஆர் ஃபோட்டோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட கண்களை பாருங்கள், அவ்வளோ அழகு. எம்ஜிஆர் கண்கள், அந்த பார்வையில் மயங்கின எத்தனையோ நடிகைங்க இருக்காங்க.
குறிப்பாக சொல்லணுன்னா சரோஜா தேவி அவங்களுக்கு வந்து எம்ஜிஆர் கண்ணு ரொம்ப பிடிக்கும். எம்ஜிஆர் கண்ணை பார்ப்பாங்க. ஸோ எம்ஜிஆர் கண்ணு வந்து ரொம்ப அழகு. கண்களால் அவர் வந்து எம்ஜிஆர் வந்து பெண்களோட மனசை அப்படியே கவர்ந்துழுத்துருவார். அந்த அளவுக்கு வந்து எம்ஜிஆர் கண்கள் வந்து பிரகாசமாக நல்ல பெரிய கண்ணாக அழகான கண்ணாக இருக்கும். ஸோ அந்த கண் வந்து அழகு அவருக்கு, எம்ஜிஆருக்கு. இப்போ கூட நீங்கள் வீடியோவில் எதுலையாவது அவரோட ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகே, கண்கள் அழகு. அவர் ஒரு பெரிய பேரழகன், ஒரு கட்டழகன்னு சொல்லிக்கலாம் அந்த காலத்தில். கட்டழகன் ஒரு நடிகர். ஸோ அப்போ என்ன சொல்கிறது, நான் இவ்வளோ தான் நினைக்கிறேன். இதுக்கு பிறகு என்ன நான் சொல்கிறது, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே, இது வந்து எம்ஜிஆர் சம்மந்தப்பட்ட வீடியோ. நாளைக்கு 17ஆம் தேதி 1வது மாதம் 2025 எம்ஜிஆருக்கு 109வது வயசு பிறந்த நாள். 109 வயசு பிறந்த நாள் எம்ஜிஆருக்கு. ஸோ அதனால அந்த பிறந்த நாளை முன்னிட்டு நான் லலிதா இன்று எடுக்கிற சிறப்பு வீடியோ எம்ஜிஆரை பற்றி. நாளைக்கு அவர் பிறந்த நாள்னால இன்றைக்கி நான் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அவர் எம்ஜிஆர் இறந்தாலும் அவர் வந்து அவரோட நினைவுகள் வந்து மக்களோட மனசில் என்றும் நினைச்சிருக்கும். ஓகே, அவர் இன்னும் எத்தனை காலம், இன்னும் 100 வருஷம் ஆனாலும் எம்ஜிஆர்னா எல்லாத்துக்கும் தெரியும். எம்ஜிஆர்னா அவர் எப்படிப்பட்டவர்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஓகே, ஆனால் சிலர் வந்து இந்தியாவில் உள்ளவங்க வந்து எம்ஜிஆரை பற்றி வீடியோலாம் போட்டு ரொம்ப அவதூறாக பேசிக்கிட்டாங்க. அவங்க பர்சனல் பற்றி, லைஃப்பை பற்றி எல்லாம் ரொம்ப இதாக பேசிட்டாங்க. அதுதான் எனக்கு வந்து மனசு கொஞ்சம் வருத்தமாக இருக்கே தவிர வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. தமிழர்கள் இந்தியாவில் உள்ளவங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது. தமிழ்நாட்டில் உள்ளவங்க போட்ட வீடியோ நான் சொல்கிறேன், இதெல்லாம் டூ மச்சு. ஓகே, இதோட நான் வந்து ஜெயலலிதா முடிச்சுக்கிறேன். ஓகே, எப்படியெல்லாம் கொஞ்சம் வேறு இதில் பேசி இதில் பேசி இப்படியே கொண்டுக்கிட்டேன் வீடியோவை. ஓகே, இவ்வளோ தான். இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, இதுக்கு பிறகு அப்புறம் நான் ஷாப்பிங் போகணும், ஜாமான் வாங்கிட்டு அப்புறம் நேராக அங்கேருந்து என் மகன் வீட்டுக்கு போகணும். ஓகே, அங்கே தான் நான் இருப்பேன். ஏன்னா வீட்டில் சமைக்க முடியாது, அங்கே குக்கிங் பண்ண முடியாது. வீட்டில் இந்த கண்ணு தான் இதாக இருக்கேன், மேலே இதெல்லாம் வலியாக இருக்குது, இங்கிட்டெல்லாம் எல்லாம் புண்ணுனால வலி கொடுக்குது எனக்கு. இப்போ சாப்பாடு வந்து இன்னும் இந்த மாதம் கடைசி ஆகலாம் என் வீட்டுக்கு நான் வர்றதுக்கு. ஓகே, தெரியல எப்போ நான் வருவேன்னு தெரியாது. ஆனால் அங்கே என் மக வீட்லேயும் நான் வீடியோ எடுத்து போடுவேன், பாட்டெல்லாம் எடுத்து. ஓகே, ஹலோ வியூவர்ஸ், இவ்வளவு தான் ஜெயலலிதா எம்ஜிஆரை பற்றி சொன்ன விஷயம். ஓகே, நாளைக்கு அவர் பிறந்த நாள் இல்லை, எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சந்தோஷமாக இருங்க எல்லோரும். நாளைக்கு பிறந்த நாள் எம்ஜிஆருக்கு 109வது வயசு பிறந்த நாள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ வியூவர்ஸ். ஓகே, அனைவருக்கும் ஒரு பை பாய் சொல்லிக்கிறேன். பை பாய். ஆஃப் பண்ணிடுறோம் வீடியோ.